மன்னிப்பதற்கு எதையும் மறக்க தேவையில்லை. ஆனால் உங்கள் மனதிலிருந்து அந்த பாரத்தை விடுவிக்க வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினரோ அல்லது உறவினரோ உங்களுக்கு ஏமாற்றம் அளித்திருக்கலாம். அவர்களை மன்னிக்க நீங்கள் கடமைப்பட்டவர் அல்ல. ஆனால் அவர்களை பற்றிய கோபத்தையும் வெறுப்பையும் சுமந்து கொண்டிருப்பது உங்கள் அமைதியைத்தான் கெடுத்துவிடும். அந்த பாரத்தை விடுவிப்பது உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்வதற்கு சமம். உறவுகளிடமும் நண்பர்களிடமும் பணப்பரிமாற்றத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். பணத்தை கொடுத்தால் ஒன்று பணத்தை இழப்பீர்கள் அல்லது அந்த உறவை இழப்பீர்கள். இங்கு மனக்கசப்பால் பிரிந்தவர்களை விட பணக்கசப்பால் பிரிந்தவர்களே அதிகம். நீங்கள் மற்றவர்களுக்காக பிடித்து கொண்டிருக்கும் கசப்பு உங்கள் சொந்த மகிழ்ச்சியை குடித்துவிடும் விஷம் போன்றது. கடந்த காலத்தில் நடந்த ஒரு சண்டையை மனதில் வைத்து ஒருவரை வெறுத்து கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணமே உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும். நீங்கள் அந்த கசப்பை விடுவித்தால்தான் அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் பல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் ரசிக்கவும் அனுபவிக்கவும் முடியும். பிறர் உங்களை நடத்தும் விதம் அல்ல, நீங்கள் உங்களை நடத்தும் விதம்தான் உங்கள் உண்மையான மதிப்பு. உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உங்கள் முயற்சியையோ அல்லது உங்களையோ கூட அலட்சியப்படுத்தி இருக்கலாம். அவர்களின் செயல் உங்களை பற்றி பேசவில்லை, அது அவர்களின் மனநிலையை பற்றி பேசுகிறது. நீங்கள் உங்களை நேசிப்பதும் நீங்கள் உங்களை பாராட்டுவதும் தான் முக்கியம். கோபத்தில் கொட்டும் கூர்மையான வார்த்தைகளை விட அன்பான வார்த்தைகள் 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அன்பான வார்த்தைகளை கொண்டு அனைத்தையும் சாதிக்க முடியும். அன்புதான் அனைத்தையும் விட வலிமையானது. ஒரு கலன் இரத்தத்தை விட ஒரு துளி தேன் அதிக ஈக்களை ஈர்க்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை. உண்மை மட்டுமே என்றும் நிலைத்திருக்கும். குருட்டுத்தனமாக எல்லோரையும் நம்பி கடைசியில் ஏமாந்து நிற்காதீர்கள். உன் வளர்ச்சியைக் கண்டு எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைக்காதே. சந்தோஷப்படுவார்கள்தான், அவர்களை விட அதிக வளர்ச்சியை நீ எட்டாத வரை. உன் வளர்ச்சியைக் கண்டு மற்றவர்கள் உன்னை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி சிரித்துக்கொண்டே கடந்து செல். காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். எதிர்பார்ப்புகள் குறையும் போதுதான் ஏமாற்றங்கள் விடைபெறும். உங்கள் நிம்மதி உங்கள் கையில் மட்டுமே இருக்கட்டும். ஒருவருக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஓடி ஓடி உதவி செய்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் கைவிரித்து விடுகிறார் என்றால் இங்கே வலிக்கு காரணம் அவர் செய்த துரோகம் மட்டுமல்ல, அவர் செய்வார் என்று நீங்கள் வைத்த அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புதான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வருவதில்லை. சில பாடங்களை கற்பிக்க மட்டுமே வருகிறார்கள். மிகவும் நேசித்த ஒருவர் உங்களை பாதியிலேயே விட்டு செல்கிறார் என்றால் அவர் உங்களை அனாதையாக விட்டு செல்லவில்லை. மாறாக யார் இல்லாமலும் உன்னால் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையையும், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்ற பாடத்தையும் கற்றுக் கொடுத்துவிட்டு செல்கிறார் என்றுதான் அர்த்தம். உன் கண்ணீரின் மதிப்பு புரியாதவர்களிடம் உன் வலிகளை வார்த்தைகளால் விவரிப்பது வீணானது. அங்கே மௌனமே மிகச்சிறந்த பதில். ஓர் உறவில் உங்கள் மீது வீணான பழி சுமத்தப்படும் போது நீங்கள் நியாயம் பேசி புரிய வைக்க முயல்வீர்கள். ஆனால் அவர்கள் கேட்க தயாராக இல்லை என்றால் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். உங்கள் மௌனம் அவர்களை என்றாவது ஒரு நாள் சிந்திக்க வைக்கும். யாரோ ஒருவரின் தவறான தீர்ப்பிற்காக உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளாதீர்கள். உங்களை முழுமையாக அறிந்தவர் நீங்கள் மட்டும்தான். உங்களை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் மோசமானவர் என்று அர்த்தம் அல்ல. ஒரு விலை உயர்ந்த வைரத்தை சாதாரண கல்லாக கருதுவது கல்லின் பிழை அல்ல, அது அதை பார்ப்பவரின் கண்ணோட்டத்தை பொறுத்தது. பிடித்தவர்கள் நம்மை பிரியும் போது ஏற்படும் வலியை விட பிடிக்காதவர்களை பிடித்து கொண்டு தொங்குவதால் தான் அதிக வலி உண்டாகிறது.
உங்களை மதிக்காத ஓர் உறவை தக்க வைக்க நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது உடைந்த கண்ணாடி துண்டை இறுக பிடிப்பதற்குச் சமம். நீங்கள் பிடியை தளர்த்தினால் மட்டுமே ரத்தம் சிந்துவது நிற்கும். காயங்கள் காலப்போக்கில் ஆறும். ஆனால் அந்த காயங்கள் தந்த வடுக்கள் உங்களுக்கு ஒரு கவசமாக மாறி எதிர்காலத்தில் உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாதபடி அது உங்களை பாதுகாக்கும். உன் இருப்பை விட உன் இழப்புதான் அவர்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கும் என்றால் அங்கிருந்து அமைதியாக விலகிவிடு. உண்மையில் அது கோபம் அல்ல, உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் மரியாதை. ஓர் உறவில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பில்லை எனும்போது மீண்டும் மீண்டும் பேசி புரிய வைக்க முயல்வது உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வதற்குச் சமம். நீங்கள் விலகிச் செல்லும் போதுதான் உங்கள் அருமை அவர்களுக்கு புரிய வரும். அப்போதுதான் உங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். மாற்றம் என்பது மனித இயல்பு. ஒரு காலத்தில் உனக்கு உயிராக இருந்தவர் இன்று அந்நியமாக மாறுவது அவர்கள் கொடுத்த ஏமாற்றம் அல்ல, காலம் உனக்கு புரிய வைத்த பாடம். ஒரு காலத்தில் பிரிக்க முடியாத உறவாக இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்று நலம் விசாரிக்க கூட தயங்கும் அந்நியர்களாக மாறியிருக்கலாம். இதை துரோகம் என்று நினைப்பதை விட காலம் மனிதர்களை மாற்றுகிறது என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் தேவையில்லாத மனவலிகள் குறையும். இருட்டில் மட்டும் நிழல் உன்னை விட்டு பிரிவது போல உன் கஷ்ட காலத்திலும் சில உறவுகள் உன்னை விட்டு விலகிச் செல்லும். அப்போதுதான் உன் உண்மையான பலம் உனக்கே தெரியும். உன்னிடம் பணமும் பதவியும் இருக்கும்போது சூழ்ந்திருந்த உறவுகள் நீ ஒரு தோல்வியை சந்திக்கும் போது மெல்ல நழுவி விடுவார்கள். யாருமற்ற அந்த தனிமைதான் உன்னை செதுக்கும். நீ யாரையும் சார்ந்து இல்லை என்பதை அந்த தருணம்தான் உனக்கு உணர்த்தவும் செய்யும். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக நீ செய்யும் தர்மம் அல்ல, உன் மன அமைதிக்காக நீ உனக்கே செய்து கொள்ளும் உதவி. ஆனால் மீண்டும் ஏமாறாமல் இருக்க நடந்தவற்றை மறக்காமல் இருப்பதும் அவசியம். உன்னை ஏமாற்றிய ஒருவரை நீ மன்னிக்கலாம். அதற்காக மீண்டும் அவரிடமே போய் நிற்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டு மனதிற்குள் இருந்த கோபத்தை இறக்கி வைத்துவிட்டு நீ உன் பாதையில் நடப்பதே புத்திசாலித்தனம். உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் கதவை திறக்கவில்லை என்று அழுவதில் அர்த்தமில்லை. அவர்கள் ஒரு வார்த்தையாவது பேசினால்தான் என் நாள் நன்றாக இருக்கும், அல்லது அவர் பாராட்டினால்தான் நான் திறமைசாலி என்றெல்லாம் நினைப்பது உங்கள் மகிழ்ச்சியை இன்னொருவரிடம் அடகு வைப்பது போன்றது. உங்கள் மகிழ்ச்சி உங்கள் செயல்களிலும் உங்களது எண்ணங்களிலும் மட்டுமே இருக்க வேண்டும். நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களே நம்மை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள். ஏனெனில் மற்றவர்கள் நம் மேனியைத்தான் தீண்டுவார்கள். ஆனால் நேசிப்பவர்களால் மட்டுமே நம் ஆன்மாவை தீண்ட முடியும். அறிமுகமில்லாத ஒரு நபர் நம்மை திட்டினால் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் நாம் அதிகமாக நேசித்த ஓர் உறவோ அல்லது வாழ்க்கை துணையோ ஒரு சிறிய வார்த்தை சொன்னாலும் அது நெஞ்சையே பிளந்துவிடும். அந்த வலியையும் தாங்க பழகிக் கொள்வதுதான் முதிர்ச்சி. கடலில் அலைகள் வந்து மோதிக்கொண்டேதான் இருக்கும். அதற்காக கடல் தன் ஆழத்தை இழப்பதில்லை. அதுபோல நம் வாழ்விலும் சில மனிதர்கள் வந்து போவார்கள், காயப்படுத்துவார்கள். ஆனால் அதற்காக உங்கள் சுயத்தன்மை எனும் ஆழத்தை எப்போதும் இழந்து விடாதீர்கள். காலம் எல்லாவற்றையும் மாற்றாது, ஆனால் எல்லோருடைய உண்மையான முகத்தையும் காட்டிவிடும். அந்த முகங்களை கண்டபின் அவர்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக நழுவும் போது உங்களுக்கு ஆத்திரம் வரலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு சுத்திகரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற மனிதர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது என்று எடுத்துக்கொண்டு கடந்து செல்லுங்கள். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விடாதீர்கள், குறிப்பாக உங்கள் அன்பையும் நம்பிக்கையையும். ஏனெனில் சிலருக்கு வைரத்தை விட கூழாங்கற்களையே அதிகம் பிடித்திருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு உயிரையே கொடுக்க தயாராக இருப்பீர்கள்.
ஆனால் அவர் மிகச் சாதாரணமான ஒரு விஷயத்திற்காக உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடும். இங்கே தவறு உங்களுடையதல்ல, உங்கள் அன்பின் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். உங்களை காயப்படுத்தியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். நீங்கள் அவர்களை விட சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உன்னால் எதுவும் முடியாது என்று உங்களை அவமானப்படுத்தி சென்றவர்களுக்கு முன்னால் உங்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுங்கள். நீங்கள் அவர்களை திட்டுவதை விட உங்கள் வளர்ச்சி அவர்களை அதிகம் காயப்படுத்தும். நேசிப்பவர்களை காயப்படுத்துவது அல்ல அன்பு, காயப்படுத்தியவர்களையும் நேசிப்பதுதான் உண்மையான அன்பு. யாரையும் கோபப்பட்டு வார்த்தைகளால் வதம் செய்வதை விட அமைதியாக கடந்து சென்று விடுவதே நல்லது. வாழ்க்கையை வாழும் போதே ரசித்து வாழுங்கள். எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. கையில் இருப்பதை தவற விட்டுவிட்டு பிறகு தவியாய் தவிப்பதில் ஒரு பயனும் இல்லை. ஓர் உறவில் ஏற்பட்ட காயத்தாலும் அல்லது ஏமாற்றத்தாலும் நீங்கள் துவண்டு போயிருக்கலாம். கடந்த கால இழப்பை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் புதிய இலக்குகளை நோக்கியும் சுய வளர்ச்சியின் மீதும் கவனம் செலுத்துங்கள். புதிய வாய்ப்புகளுக்கு தயாராவதுதான் அந்த வழிகளிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரே வழி. எல்லா உறவுகளிலும் ஒருவரை விட இன்னொருவர்தான் அதிகமாக அன்பு செலுத்துவார்கள். அதிக அன்பு வைப்பவர்கள்தான் அதிக வலிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். எந்த கட்டத்திலும் அந்த உறவு உடைந்து விடாமல் போராடி கடைசி வரை காப்பாற்றுவதும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். உண்மை என்னவென்று தெரியாமல் யார் மீதும் வீணான பழிகளை சுமத்தாதீர்கள். பாதிக்கப்பட்டது நீங்களாகவே இருந்தாலும் யாருக்கும் சாபம் விடாதீர்கள். மனித வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியவை புண்ணியங்களும் ஆசீர்வாதங்களும், சம்பாதிக்க கூடாதவை பழி பாவமும் சாபமும் தான். வாழ்க்கையில் இல்லாத போது தேடுகிறோம், இருக்கின்ற போது அலட்சியம் செய்கிறோம். உறவுகளை மட்டுமல்ல, சில சந்தோஷமான தருணங்களையும் தான். காலம் நமக்குள் இருக்கும் சில காயங்களை குணப்படுத்துவதில்லை, மாறாக அந்த காயங்களுடனும் வலிகளுடனும் வாழ்வது எப்படி என்பதை மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு கடந்து விடுகிறது. இல்லை என்று நினைக்கும் போது வரும் வலியை விட சிலர் நம்முடன் இருந்தும் இல்லை என்கிற வலிதான் கொடுமையிலும் கொடுமையான வலியாக இருக்கும். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனம். அப்படிப்பட்டவர்களை கண்டும் காணாமல் போய்விடுவதே புத்திசாலித்தனம். ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு என்பது அறிவியலுக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஆம், ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு. அது அன்பாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிரித்து கொண்டே இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. சிலர் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பதே சில கேடுகட்ட சில்லறைகள் தந்த வலிகளை மறப்பதற்கும் மறைப்பதற்கும் தான். பகலில் தூக்கம் வந்தால் உடல் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் மனம் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். யாருக்காகவும் உங்கள் உடலையும் மனதையும் வருத்திக் கொண்டு துன்பப்படாதீர்கள். உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டும் மாற்றிக்கொண்டும் கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கும் யாரும் நமக்கு ஆறுதலையும் மாறுதலையும் தரப்போவதில்லை என்பதே யதார்த்தம். இழந்துவிட்டோம் என்பதை விட தவறவிட்டோம் என்பதே பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். பொருட்களை மட்டுமல்ல, சில உண்மையான உறவுகளையும் தான். இருக்கும்போது அதன் மதிப்பு தெரியாமல் இழந்து விடாதீர்கள். உறவுகளுக்குள் சண்டை வந்துவிட்டால் முதலில் அவர்களே வந்து பேசட்டும் என்ற திமிர் எந்த உறவில் நிலைத்திருக்கிறதோ நிச்சயம் அந்த உறவு உடைந்து போவது உறுதி. எல்லோரும் நம் அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். பணத்திலேயே குறியாக இருக்கும் சில மனிதர்களுக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ளவே முடியாது. உன்னோடு இருக்கும் ஓர் உறவு உன்னை அழ வைக்கிறது என்றால் அந்த உறவை இழந்து விடாதே. ஏனென்றால் அந்த உறவை தவிர வேறு யாராலும் உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியாது. சில உறவுகள் சோகங்களை தரும் என்றாலும் அவர்கள் மட்டும்தான் நமக்கு சுகங்களையும் தருவார்கள்.
வாழ்வில் எது நடந்தாலும் கவலைப்பட்டு கண்ணீர் மட்டும் வடிக்காதே. யாரும் உன்னை என்ன என்று கூட கேட்க மாட்டார்கள். நமக்கு வரும் வரை நமக்கென்ன என்று நகர்ந்து கொண்டே இருக்கும் உலகம் இது. அழகை பார்த்து அன்பு வைக்காதே, அது ஒரு நாள் வாடிவிடும். பணத்தை பார்த்து பாசம் காட்டாதே, அது ஒரு நாள் அழிந்துவிடும். அன்பை பார்த்து அன்பு வை, அன்புதான் இறுதி வரை நிலைத்திருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில மனிதர்கள் தேவையான நேரத்தில் நம் கண்முன்னே வந்து நிற்பதுதான் வாழ்வின் மிகப்பெரிய சுவாரஸ்யம். யாரும் இங்கு தனியாக இருக்க முடிவதில்லை. பெரும்பாலானவர்கள் வாழ்வில் எப்போதும் கூடவேதான் இருக்கிறது தனிமை. தனிமை வேண்டும் என்று நீங்களே அதை தேடி போகாதீர்கள். கொஞ்சம் பொறுங்கள், உங்களுக்கு பிடித்தவர்களே அதை தருவார்கள். ஒரு பெண் தன்னை அதிகம் காயப்படுத்தியவனைத்தான் அதிகமாக நேசிப்பாள். ஒரு ஆண் தன்னை அதிகம் விரும்பியவளைத்தான் அதிகமாக காயப்படுத்துகிறான். உண்மையில் இவை இரண்டிற்குமே காரணம் அதிகமான அன்புதான். எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் அல்ல, தோள் கொடுப்பவர்கள் எல்லாம் துரோகியும் அல்ல, துணையாக வருபவர்கள் எல்லாம் உனக்கு உற்ற நண்பர்களும் அல்ல. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும் இவ்வுலகில் யாரும் யாருக்கும் உத்தமர்களும் அல்ல. தேடி வந்து பேசும் அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. கிடைத்தாலும் அதன் மதிப்பு சிலருக்கு தெரிவதும் இல்லை. கண்களுக்கு அருகில் இருப்பதை விட இதயத்திற்கு அருகில் இருப்பதே உண்மையான உறவு. ஏனென்றால் சிலர் நம் கூடவே இருந்தாலும் அவர்களின் இதயத்தில் நாம் இருப்பதில்லை. அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை. உயர்வுக்கு வழி உழைப்பு, வீழ்ச்சிக்கு காரணம் தயக்கம். செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம். நம்பக்கூடாதது வதந்தி, நம்ப வேண்டியது உண்மை. தவறவிடக் கூடாதது வாய்ப்புகளை, தள்ளிவிட வேண்டியது சோம்பலை. நம்மை விடாமல் துரத்துவது நாம் செய்த பாவம், நம்மோடு வருவது நாம் செய்த புண்ணியம். பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாதது நன்றி. மிகவும் சுலபமானது மற்றவர்களிடம் குற்றம் காண்பது, மிகவும் கடினமானது நம் குறைகளை நாமே கண்டுபிடிப்பது. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள், குடும்ப விஷயங்கள், உறவுகளின் மேல் உங்களுக்கு இருக்கும் கோபம், பண விஷயங்கள், உங்கள் எதிர்கால கனவுகள், இவற்றையெல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒருவேளை இவற்றை பகிர்ந்து கொண்டால் சிலர் அதை வைத்தே உங்களை அணு அணுவாக காயப்படுத்தவும் செய்வார்கள். துரோகம் இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் பெருமையோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட நாம் தான் காலம் பதில் சொல்லும், கர்மா பாடம் புகட்டும் என்று நம்பி முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, எப்போதும் உண்மையாக இருக்க பழகுங்கள். அது தரும் நிம்மதியும் நிறைவும் வேறு எதற்கும் ஈடாகாது. மனதுக்குள் இருக்கும் சிலர் தந்த ரணங்களை ஆற்ற முடியாமல் தவிக்கும் பலருக்கும் யாரோ ஒருவரின் ஆறுதலான பேச்சும் சிறு தொடுதலும் கூட அனைத்து கவலைகளையும் ஆற்றும் மருந்தாக மாறிப்போகிறது. எல்லாவற்றையும் விளக்கமாக கூற வேண்டும் என்றால் அங்கே புரிதல் இல்லை என்றுதான் அர்த்தம். புரிதல்கள் இருக்கின்ற இடத்தில் விளக்கங்களும் விவரிப்புகளும் தேவைப்படுவதே இல்லை. உறவுகளுக்குள் சந்தோஷம் இருக்க வேண்டும், சந்தேகம் இருக்கவே கூடாது. அன்பு இருக்க வேண்டும், ஆனால் ஆணவம் இருக்கவே கூடாது. கண்டிப்பு இருக்க வேண்டும், ஆனால் கட்டாயம் இருக்கக்கூடாது. விருப்பம் இருக்க வேண்டும், வெறுப்பு கொஞ்சமும் இருக்கக்கூடாது. நம்பிக்கை நிறையவே இருக்க வேண்டும், நடிப்பு கொஞ்சமும் இருந்துவிடக்கூடாது. உண்மை அதிகமாக இருக்க வேண்டும், பொய் இருக்கவே கூடாது. அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் காரணமே இல்லாமல் பல சண்டைகளும் வரும். சில சண்டைகள் கூட அன்பின் வெளிப்பாடுதான். பேசிக்கொள்வதும் நெருங்கி பழகுவதும் மட்டுமல்ல அன்பு. சிலர் பேசாமல் அமைதியாக இருப்பது கூட அதீத அன்பு வைத்ததின் காரணத்தினால்தான். சிலருக்கு நாம் தொல்லையாகிவிடக் கூடாது என்பதால்தான் நிறைய பேர் இங்கு விலகியும் இருக்கிறார்கள். இங்கு சேர்ந்திருப்பதில் யாருக்கும் வருத்தங்களோ சிக்கல்களோ எப்போதும் இருந்ததில்லை. இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற நிபந்தனைகளும் நியதிகளும் விதிக்கப்படும் புள்ளியில்தான் பிறக்கிறது அனைத்து சிக்கல்களும் வருத்தங்களும். நீ எதை மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது மாறுவேடம் போட்ட துன்பமாக கூட இருக்கலாம். எதற்கும் தயாராக இரு.
சிறந்த துணை என்பது எப்போதும் உடனிருப்பதோ பசியறிந்து உணவளிப்பதோ இல்லை, நம் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், சண்டைகள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவை இல்லை என்றால் அந்த உறவுகளுக்குள் இருப்பது வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். விரைவில் அதை சரி செய்து விடலாம். ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதீர்கள். பிறகு என்றுமே அதை சரி செய்யவே முடியாது. கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பது நமக்கே தெரியாது. கோபம் வரும்போது மௌனம் காக்கும் எவரும் தங்கள் வாழ்க்கையில் தோற்றதில்லை. கோபத்தில் மௌனமே அவர்களின் வாழ்வை சிறப்பானதாக்கும். நம் அறிவு தூங்கிவிட்டால் நாம் முட்டாள், நம் உடல் தூங்கிவிட்டால் நாம் சோம்பேறி, அன்பு தூங்கிவிட்டால் நாம் சுயநலவாதி, நம் ஆசைகள் தூங்கிவிட்டால் நாம் சந்நியாசி, இதயம் தூங்கிவிட்டால் மரணம், மனம் தூங்கிவிட்டால் ஓய்வு, அமைதி தூங்கிவிட்டால் கவலை. ஆனால் நம் நினைவுகள் தூங்கிவிட்டால் அதுதான் நிம்மதி. நம்மை சுமக்கும் நாள் வரை, எதிர்பார்க்கும் நாள் வரை வாழ்வதே வாழ்க்கை. கடைசியாக நம்மை சுமக்கப் போகும் அந்த 4 பேரை வாழ்க்கை கடைசி வரை நமக்கு காண்பிப்பதே இல்லை. விதையில் தொடங்கி விறகில் முடிவது மரத்தின் வாழ்க்கை. கருவில் தொடங்கி கல்லறையில் முடிவதுதான் மனிதனின் வாழ்க்கை. நீ இறக்கும்போது கடவுளே உனக்கு கடன்பட்டவனாக ஆக வேண்டும். அப்படி நீ வாழ வேண்டும் என்றால் இருக்கும் வரை எல்லோருக்கும் உன்னால் இயன்ற உதவிகளையும் அன்பையும் கொடுத்தால் மட்டும் போதும்.